Dear students, good morning to all of you. இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நீட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் அனுப்பியிருக்கேன். அதனுடைய ஆன்சர் ஓகேங்களா. எஸ் பிளாக் எலமெண்ட்ஸு எஸ் தொகுதி தனிமங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த alkali metals are low melting. Which of the following alkali metal is expected to melt if the room temperature rises to 30 degrees Celsius? கார உலகங்கள் குறைவான உருகுநிலையை பெற்றுள்ளன. அறை வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது பின்வருவனவற்றில் எந்த கார உலோகம் உருகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்: சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். சரிங்களா. இதுக்கு நம்ம ஆன்சர்னு பார்க்கும்போது பாருங்க, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், டவுன் த குரூப் தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் போது குறையுது, டிகிரீசஸ் ஆகுது, லித்தியம்லேருந்து சீசியம் வரை. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டாலிக் பாண்டும் குறையுது, ஹார்ட்னஸும் குறையுது. மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை பொறுத்து இருக்கு. அது லெஸ்ஸாக இருக்கும்போது லெஸ் பாண்டு ஃபார்ம் ஆயிரும், லெஸ் மெட்டாலிக் பாண்டு தான் இருக்கும். மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் குறைந்துடும். உருகுநிலை கொதிநிலை மேலிருந்து கீழே செல்லும்போது குறைகிறது. உங்களுக்கு தெரியும், உருவளவுலாம் அதிகரிக்குது. நம்ம சொல்ல போனால் ஆன்சர் என்னது அப்படின்னு பார்க்கும்போது சீசியம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா கடைசியில் எதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குன்னு பார்த்தா சீசியத்துக்கு. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியத்தை கம்பேர் பண்ணும்போது, கார உலகங்கள் காரமண் உலகங்களை கம்பேரிசன் பண்ணும்போது எதுக்கு குறைவாக இருக்குது? கார உலகங்களுக்கு குறைவாக இருக்குது. சரிங்களா. செகண்ட் கொஸ்டின், alkali metals react with water vigorously to form hydroxides and dihydrogen. Which of the following alkali metals reacts with water least vigorously? சரிங்களா. கார உலகங்கள் நீருடன் வீரியத்துடன் வினைபுரிந்து ஹைட்ராக்சைடுகளையும் டைஹைட்ரஜனையும் உண்டு பண்ணுகின்றன. கீழே கொடுக்கப்பட்ட கார உலகங்களில் எந்த உலோகம் நீருடன் மெதுவாக வினைபுரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர்னு சொல்லும்போது சால்பிலிட்டி மேலிருந்து கீழே செல்லும் போது டாப் டு பாட்டம் டிகிரி இன்க்ரீசஸ் ஆகுது, ரியாக்டிவிட்டி இன்க்ரீசஸ் ஆகுது. alkali metal react vigorously even explosively with cold water. சரிங்களா. இது என்ன கேட்டிருக்கு கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது மெதுவாக வினைபுரியும் நீருடன் மெதுவாக வினைபுரியும் கார உலகங்கள் எது அப்படிங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம். இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்னு பார்க்கும்போது லித்தியம் தான் லெஸ் ரியாக்டிவாக இருக்கு. சோடியம், பொட்டாசியம் ஈஸிலி ரியாக்டிவாக இருக்கு. ருபீடியம், சீசியம் எடுத்துக்கிட்டா ரியாக்ட் வித் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். சரிங்களா. ஆன்சர் என்னதுன்னு பார்க்கும்போது ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் லித்தியம் தான் ஆன்சர். சரிங்களா. தேர்ட் கொஸ்டின், த ரிடியூசிங் பவர் ஆஃப் எ மெட்டல் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். சஜஸ்ட் த ஃபேக்டர்ஸ் which make lithium the strongest reducing agent in aqueous solution. உலோகங்களில் ஒடுக்கும் திறன் பல காரணிகளை பொறுத்தது. லித்தியமானது நீர்க்கரசில் வலிமை மிகு ஒடுக்கும் காரணியாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம் லித்தியம் டு சீசியம் வரையா மேலிருந்து கீழே செல்லும்போது ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டி என்ன செய்யுது? இன்க்ரீசஸ் ஆகுது. ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டினா என்னது? டெண்டன்சி டு லாஸ் எலக்ட்ரான்ஸ் ஆக்ட் அஸ் ஏ குட் ரிடியூசிங் ஏஜென்ட். எது எலக்ட்ரான் ஈஸியாக கொடுக்குதோ குட் ரிடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுது. இட் செல்ஃப் ஆக்சிடைஸ்ட் அப்படி தானே, எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறோம். லியோஜர் அப்படின்னு வச்சுருக்கீங்க. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு ஹைட்ரேஷன் என்டால்பி. நீரேற்ற ஆற்றலை இப்போ ஆன்சர் இ. ஆன்சர்னு பார்க்கும்போது என்னது? மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது பழங்கமாதல் என்தால்பி, அயனியாக்கும் ஆற்றல், நீரேற்ற ஆற்றல், எலக்ட்ரான் கவர் ஆற்றல். இதில் ஆப்ஷன் இ என்னது? நீரேற்றம் ஆற்றல், ஹைட்ரேஷன் என்தால்பி. ஃபோர்த் ஒன், மெட்டல் கார்பனேட்ஸ் டிகாம்போஸ் அண்ட் ஹீட்டிங் டு கிவ் மெட்டல் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. விச் ஆஃப் த மெட்டல் கார்பனேட்ஸ் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் தெர்மலி? உலோக கார்பனேட்டுகளை வெப்பப்படுத்தும் போது சிதைவுற்று உலோக ஆக்சைடுகளையும் கார்பன் டை ஆக்சைடையும் தருகின்றது. எந்த உலோக கார்பனேட் அதிக வெப்ப நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், ஸ்ட்ரான்சியம்,
கார்பனேட், பேரியம் கார்பனேட். சரிங்களா? இதுக்கு ஆன்சர்னு பார்க்கும்போது இதை வச்சு பார்ப்போம். 4th one, தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பனேட்ஸ் வந்து டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழே செல்லும்போது என்ன செய்யுது? இன்க்ரீசஸ், அதிகரிக்குது. இல்லை பெரிலியம் கார்பனேட் தான் லீஸ்ட் ஸ்டேபிள். சரிங்களா? பிகாஸ் இஸ் கோவேலண்ட் அண்ட் டீகாம்போசஸ் டு பெரிலியம் ஆக்சைடு அண்ட் CO2. ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பார்த்தா பெரிலியம் கார்பனேட் குறைவாக இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்கு? அதிக வெப்பநிலைப்புத்தன்மை உடையது, மோஸ்ட் ஸ்டேபிள் தெர்மலி அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லும்போது ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா? அப்போ ஆப்ஷன் என்னது? ஐயன் தான், பேரியம் கார்பனேட். சரிங்களா? 5th one, which of the carbonate given below is unstable in air and is kept in carbon dioxide atmosphere to avoid decomposition? நம்ம இப்போ தான் பார்த்தோம், அப்படி தானே? இது ஒரு கரெக்ஷன் இருக்குது. அதாவது 4th one E வந்து பேரியம் கார்பனேட்னு உங்களுக்கு அனுப்பிட்டேன். பெரிலியம் கார்பனேட் மாற்றிக்கங்க. பெரிலியம் கார்பனேட் இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள். சரிங்களா? டிகாம்போசஸ் ஈஸிலி. அதனால் நம்ம என்ன ஆன்சர் என்னதுன்னு பார்த்தா 5th இஎன்னா பெரிலியம் கார்பனேட் தான் ஆன்சர். சரிங்களா? 6th மெட்டல்ஸ் ஃபார்ம் பேசிக் ஹைட்ராக்சைட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் ஹைட்ராக்சைடு இஸ் லீஸ்ட் பேசிக்? உலோகங்கள் கார ஹைட்ராக்சைடுகளை உண்டு பண்ணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உலோக ஹைட்ராக்சைடில் எது குறைவான காரத்தன்மை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஸ்ட்ரான்சியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு. அயானிக் கேரக்டரு, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், ரியாக்டிவிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி, சால்பிலிட்டி இன் வாட்டர்லாம் வந்து இன்க்ரீசஸ் பண்ணும் பெரிலியம் டு பேரியம். சரியா? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் கேரக்டர்னு சொன்னால் சால்பிலிட்டி இன்க்ரீசஸ் ஆகுது, பாண்ட் ஈஸிலி பிரேக் ஆகிடும். பேசிக் கேரக்டர்னு சொல்லும்போது அப்தீஸ் ஹைட்ராக்சைடில் இதனுடைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரிலியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு தான் பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? ஆனா. சரிங்களா? அதாவது வந்து இதில் பேரியம் ஹைட்ராக்சைடு இல்லை பாருங்கள். பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து அதிகமாக என்னது என்ன கொடுத்துருக்கு? லீஸ்ட் பேசிக் கேட்டிருக்கு. இங்கே வந்து பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு அதிகமாக இருக்குது, பெரிலியம் ஹைட்ராக்சைடு இருக்கா? இல்லை. அப்போ ஆன்சர் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கா? இருக்குது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. பெரிலியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் ஆசிட்ஸ் அஸ் வெல் அஸ் பேஸ். அதனால் அதுக்கு பேர் அம்போட்ரிக் நேச்சர். சரியா? ஈரியல்பு தன்மையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமில தன்மை இல்லை, காரத்தன்மை இல்லை, ஈரியல்பு தன்மையை பெற்றிருக்கு. சரிங்களா? அம்போட்டரிக் நேச்சராக இருக்குது. எதுக்கு? பெரிலியம் ஹைட்ராக்சைடுக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 5th one, some of the group 2 metal halides are covalent and soluble in organic solvent. Among the following metal halides, the one which is soluble in ethanol அப்படின்னு சொல்கிறாங்க. தொகுதி 2 உள்ள சில உலோக ஹாலைடுகள் சகப்பிணைப்புத்தன்மை உடையன மற்றும் கரிம கரிப்பானில் கரையும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உலோக ஹாலைடுகளில் ஒன்று மட்டும் எத்தனாலில் கரையும். எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர்னு சொல்லும்போது ஒன்லி பெரிலியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு get hydrolyzed due to the covalent nature. Other halides do not get hydrolyzed. Hydrolysis is as follows. பெரிலியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு இந்த ஆர்டரில் போகுது. சால்பிலிட்டின்னு எத்தனால்னு சொல்லும்போது பெரிலியம் குளோரைடு தான் ஃபஸ்ட்டு. ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? 7th ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து பெரிலியம் குளோரைடு தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? The order of decreasing ionization enthalpy in alkali metal is. கார உலகங்களின் அயனியாக்கும் என்தால்பி வரிசை கேட்டிருக்காங்க. கார உலகங்களின் அயனியாக்கும் என்தால்பி வரிசை. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். மேலிருந்து கீழே செல்லும்போது என்ன நடக்குது? டாப் டு பாட்டம். அல்கலி மெட்டல்ஸினுடைய
மேலிருந்து கீழாக செல்லும்போது அயனியாக்கும் என்தால்பி மதிப்பு குறையுது, அப்படி தானே, டிக்ரீசிங். அப்போ ஆர்டர் என்னது, ஆன்சர் என்ன இருக்கும் பாருங்கள், இ. ஆன்சர் என்னது, இ. லித்தியத்துக்கு அதிகம், சோடியத்துக்கு அதிகம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் ருபீடியம், சீசியம், டி போச்சு. சரிங்களா? அப்போ 8th கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. 9th questions பார்ப்போம். The solubility of metal halides depends on their nature, lattice enthalpy and hydration enthalpy of the individual ions amongst fluorides of alkali metals. The lowest solubility in lithium fluoride in water is due to lithium fluoride வந்து lowest solubility in waterல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. கார உலோக ஃப்ளூரைடுகள் லித்தியம் ஃப்ளூரைடு வந்து நீரில் வந்து குறைவாக கரைவதற்கான காரணம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. லித்தியம் ஃப்ளூரைடின் அயனித்தன்மை, லேட்டிஸ் என்தால்பி, ஹை ஹைட்ரேஷன் என்தால்பி ஃபார் லித்தியம் அயான், லோ அயனைசேஷன் என்தால்பி. ஆன்சர் என்னது, லித்தியம் ஃப்ளூரைடு ஹேஸ் லோவஸ்ட் சால்பிலிட்டி இன் வாட்டர் டியூ டு, ஆன்சர் வந்து ஆவண்ணா, ஹை லேட்டிஸ் என்தால்பி, அதிக படியக்கூட ஆற்றல். இதான் வந்து என்னது அதுக்கான ஆன்சர். சரிங்களா? 9வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தா 10th ஒன், அம்ஃபோட்டரிக் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, இரியல்போ ஹைட்ராக்சைடு ரியாக்ட் போது அல்கலி அண்ட் ஆசிட், உங்களுக்கு அமிலத்தோடும் காரத்தோடும் வினைபுரியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் 2 மெட்டல் ஹைட்ராக்சைடு சாலிபிள் இன் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம போன இதில் பார்த்தோம், பெரிலியம் ஹைட்ராக்சைடு தானே. அம்ஃபோட்டரிக் ஹைட்ராக்சைடுன்னு சொன்னால் என்னது, பெரிலியம் ஹைட்ராக்சைடு. ஆன்சர் என்னது, ஆனால் பெரிலியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? 11வது கொஸ்டின், in the synthesis of sodium carbonate recovery of ammonia is done by treating ammonium chloride with calcium hydroxide. The byproduct obtained in this process, sodium carbonate தயாரித்தலில் கால்சியம் ஹைட்ரைடு சேர்க்கும்போது இந்த கண்டினியூஷன் எங்கே இருக்கு, சோடியம் கார்பனேட் தயாரிக்கையில் அமோனியம் குளோரைடு மற்றும் கால்சியம் ஹைட்ரைடு சேர்க்கும்போது அமோனியா திரும்ப கிடைக்கிறது. இந்த முறையில் கிடைக்கும் துணை வினைப்பொருள் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. துணை வினைப்பொருள் என்னது? சரிங்களா? ரீஜெனரேஷன் ஆஃப் அமோனியாவில் இதுக்கு ஆன்சர் என்னது பாருங்க. ரீஜெனரேஷன் ஆஃப் அமோனியா, அமோனியாவை திரும்ப பெறுதல். அமோனியம் குளோரைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் குளோரைடையும் வாட்டர் அமோனியாவும் தருது. ஆன்சர் வந்து கால்சியம் குளோரைடு. சரிங்களா? அதாவது இந்த சிந்தசிஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட், ரெக்கவரி ஆஃப் அமோனியா, ரீஜெனரேஷன் ஆஃப் அமோனியா, அந்த ஸ்டெப்பில் வந்து அமோனியம் குளோரைடும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் சேர்க்கும்போது பை ப்ராடக்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமோனியா வருது, நீர் வருது, கால்சியம் குளோரைடு வந்து பை ப்ராடக்டாக கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னு பார்க்கும்போது இதில் துணை வினைப்பொருள், விளைபொருள் என்னது, ஆனா கால்சியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு தான் ஆன்சர். சரிங்களா? அப்புறம் 12, when sodium is dissolved in liquid ammonia, a solution of deep blue color is obtained. The color of the solution is due to, உங்களுக்கு தெரியும், சோடியத்தை நீர்ம அமோனியாவில் கரைக்கும் போது ஆழ்ந்த நீல நிற கரைசல் கிடைக்குது. காரணம் என்ன? அமோனியேற்றம் பெற்ற எலக்ட்ரான். அப்படிதானே? அமோனியேட்டர் எலக்ட்ரான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கு. சோடியம் X+Y அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுதா, அமோனியேட்டட் எலக்ட்ரான் வருதா, இதுதான் காரணம். அமோனியேட்டட் எலக்ட்ரான் தான் இதுக்கான ரீசன். சரிங்களா? 12வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னது, ஆன்சர் என்னது, அமோனியேற்றம் பெற்ற எலக்ட்ரான். சரிங்களா? 12க்கு நெக்ஸ்ட் 12வது கொஸ்டினுக்கு அப்புறம் 13, பை ஆடிங் ஜிப்சம் டு சிமெண்ட், காரணம் என்ன? செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் become less, setting time of cement increases, color of cement become light, shining surface is obtained. புறப்பரப்பு பளபளப்பாக இருக்க,
காரணம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ரெண்டாவது ஆப்ஷன் அப்படி தானே, சிமெண்ட் கெட்டியாகும் நேரம் அதிகமாக. இதை ஆட் பண்ண உடனே செட்டிங் டேக்ஸ் அபவுட் என்னது 10 to 15 மினிட்ஸில். சரிதா, உடனே நடக்கும். இப்போ சிமெண்ட் கெட்டியாகும் நேரத்தை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக்குறோம். அப்படிதானே, செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் பிகம்ஸ் இன்க்ரீசஸ். சரிங்களா, சீக்கிரம் என்ன செய்யணும், செட்டிங் ஆகிறதுக்கு வந்து என்ன வழிவகை அதை செய்யணும். 14th கொஸ்டின், டெட் பர்ன்ட் பிளாஸ்டர் இஸ் இறந்த எரிந்த பிளாஸ்டர் எனப்படுவது. இந்த நாளில் எது அப்படின்னு பார்க்கணும். நாளில் என்னது, பாருங்க ஆன்சரை பாருங்க. Plaster of Paris gypsum when heated to about 200 degrees Celsius is converted into anhydrous calcium sulfate. The anhydrous form anhydride is known as dead band because does not set like plaster of Paris when moistened with air. சரியா, இதுக்கு பேர் தான், எதுக்கு பேர், கால்சியம் சல்பேட். கால்சியம் சல்பேட் இருக்கா, அன்ஹைட்ரஸ் ஃபார்ம். இப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் வந்து ஆனா. சரிங்களா, ஆன்சர் என்னது, ஃபஸ்ட்டு ஒன் ஆனா, கால்சியம் சல்பேட் அன்ஹைட்ரஸ் ஃபார்ம். மற்ற இதெல்லாம் வாட்டர் இருக்குது, ஒன்றே ஒன்றில் வந்து வாட்டர் இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனில், அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா, கால்சியம் சல்பேட். அடுத்து 15வது கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்க்கணும். 12 அப்படி தானே, 13க்கு அப்புறம் 14 பார்த்தாச்சு, 15 பார்க்கணும். 15 பாருங்கள், நீர் கமா சுண்ணாம்பு கமா ஒன்று சேர்த்துங்க. நீர் கமா சுண்ணாம்பு கலந்த கலவை, சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம் இன் வாட்டர். நீற்றிய சுண்ணாம்பு, மில்க் ஆஃப் லைம். நீரும் சுண்ணாம்பும் கலந்த கலவைக்கு பேர் நீற்றிய சுண்ணாம்பு. சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம் இன் வாட்டர் வந்து மில்க் ஆஃப் லைம். ஆன்சர் வந்து என்னது, தேர்ட் ஒன் இ, மில்க் ஆஃப் லைம் தான் ஆன்சர். 16, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் ஹைட்ரைடு பை டைரக்ட் ஹீட்டிங் வித் டைஹைட்ரஜன். சரியா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த தனிமம் டைஹைட்ரஜனுடன் வெப்பப்படுத்தும் போது டைஹைட்ரேடை உண்டாக்குவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னதுன்னு பார்க்கணும். 8th ஒன்றுக்கு, த மெட்டல்ஸ் எக்ஸப்ட் பெரிலியம் கம்பைன் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் மெட்டல் ஹைட்ரைடு. பெரிலியம் ஹைட்ரைடு மெக்னீசியம் அயன் கோவேலண்ட் வைல் அதர்ஸ் ஹைட்ரைட்ஸ் ஆர் அயானிக். எக்ஸப்ட் பெரிலியம், பெரிலியம் தான் என்ன செய்யலை, ஹைட்ரைடை வந்து உண்டாக்குவதில்லை. சரியா, பெரிலியம் தான் ஆன்சர். அப்போ 16க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தா பெரிலியம், ஃபஸ்ட்டு ஒன் ஆ. சரியா, அதுதான் ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின், த ஃபார்முலா ஆஃப் சோடா ஆஸ். சோடா ஆஸுடைய ஃபார்முலா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது ஆன்சர் இ, சோடியம் கார்பனேட். ஒயிட் பவுடர் சோடா ஆஸ்ன்னு பேர், அதுக்கு பேர். சரிங்களா, 17க்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் ஒன், சோடியம் கார்பனேட். 18, a substance which gives brick red flame and breaks down on heating to give oxygen and brown gas. ஒரு பொருள் செங்கல் சிவப்பு நிறச்சுடரை தருகிறது, இதனை வெப்பப்படுத்தும் போது உடைந்து ஆக்சிஜன் மற்றும் செம்பழுப்பு நிற வாயு தருகிறது எனில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய கண்டினியூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த கண்டினியூஷன் இது ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ ஆன்சர் வந்து கால்சியம் நைட்ரேட். ஆன்சர் என்னது, 18க்கு ஆன்சர் வந்து கால்சியம் நைட்ரேட் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 19, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. என்னது, அதோட யூசஸ் கொடுத்துருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் தயாரிப்பில் பயன்படுது, நீல திடப்பொருள், கிருமி நாசினியாக செயல்படும் பண்பு இல்லை, சிமெண்ட் தயாரிப்பில் பயன்படுகிறது. இது எது ஆப்ஷன் கரெக்டு, ப்ளீச்சிங் பவுடர் தயாரிப்பு. ஆன்சர் வந்து ஆ, மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் அண்ட் காஸ்டிக் சோடா ஆல்சோ. சரிங்களா, இது வந்து அந்த யூசஸில் இருக்குது. சரிங்களா, கால்சியம் ஹைட்ராக்சைடு இதோட யூசஸில் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளீச்சிங் பவுடர் அண்ட் காஸ்டிக் சோடா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து 20 கொஸ்டின்ஸ். A chemical A is used for the preparation of washing soda to recover ammonia when CO2 is coupled through an aqueous solution of A. The solution turns milky. உங்களுக்கு தெரியும், கால்சியம் ஹைட்ராக்சைடில் வந்து கார்பன் டை ஆக்சைடு செலுத்தும் போது என்ன ஆயிரும், மில்கி. சரியா, மில்கி கலருக்கு மாறும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் 11லேயே.
நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ஆன்சர் என்னது இ. ஆன்சர் எழுதும்போது உங்களுக்கு வந்து ரீஜெனரேஷன் ஆஃப் அமோனியா ஸ்டெப்பு எழுதிட்டு அதில் உங்களுக்கு காட்டினா தெரியும். கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கா, அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பாஸ் பண்ணுங்க. நிறமற்ற கரைசல் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் H2O இந்த இடத்துல நினைக்கணும் H2O போட்டுக்கணும். மில்கி ஒயிட் சொல்யூஷன் பால் போன்ற வெண்மை நிறமாக மாறுகிறது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து இ, தேர்ட் ஒன், கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து கடைசி ஒன் 21. சரிங்களா? டீஹைட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் த ஹாலைட்ஸ் ஆஃப் கால்சியம், பேரியம் அண்ட் ஸ்ட்ரான்சியம். கால்சியம் குளோரைடு, பேரியம் குளோரைடு, strontium chloride can be achieved by heating. This become bed on keeping in air. Which of the following statement is correct about these halides? அப்படின்னு கேட்டிருக்கு. நீர் நீக்கும் காரணியாக செயல்படுது. சரியா? காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது. ஹைட்ரேட்டுகளை உருவாக்கும் திறன். சரியா? மேலுள்ள அனைத்தும், இதில் எல்லா பண்புகளுமே அடங்கிடும். மேலுள்ள அனைத்தும் தான் ஆன்சர். மேலுள்ள அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதில் உள்ள எல்லா பண்புகளும் வந்து ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? ஆக்ட் அஸ் எ ரிடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா? அப்புறம் வந்து கேன் அப்சார்ப் மாய்ச்சர் ஃப்ரம் ஏர். ஹைட்ரேட்டுகளை உருவாக்கும் திறன். டெண்டன்சி டு ஃபார்ம் ஹைட்ரேட் டிக்ரீசஸ் ஃப்ரம் கால்சியம் டு பேரியம். ஆல் த எபோ. சரி, அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? ஆல் த எபோ. அதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இப்போ இதில் வந்து முக்கியமான ஒன்றை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எழுதிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ் என்ன பண்ணுது? வந்து லெஃப்ட் டு ரைட்டு டிக்ரீசஸ், பீரியடுன்னு சொல்லுவோம். டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீசஸ். அட்டாமிக் ரேடியஸ். அப்புறம் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன செய்யுது? அதுக்கு ஆப்போசிட். அப்படி தானே? அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இதெல்லாம் வந்து அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸுக்கு ஆப்போசிட் வரும். கோவலண்ட் கேரக்டர் என்ன பண்ணுது? அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஆகுது அட்டாமிக் ரேடியஸ் மாதிரி. ரிடியூசிங் நேச்சர், டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட்டு. எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்லாம் ஒன்று தான். வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? டாப் டு பாட்டத்தில். ஆனால் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசஸ் ஆகுது. பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ராக்சைட்ஸ், தென் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரைட்ஸ், then basic character of oxides, strength of oxyacids, இதெல்லாம் வந்து டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட் லெஃப்ட் டு ரைட். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சியாசிட்ஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சல்பேட்ஸு, தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் நைட்ரேட்ஸு, தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பனேட்ஸு, தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைட்ஸ், டென்சிட்டி அடர்த்தி, எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் பாசிட்டிவிட்டி. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு இதே ஃபார்மேட்டில் எழுதி நம்ம படித்தா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக எழுதலாம். அப்படி தானே? ஸோ நீங்கள் இது நோட்டில் வந்து முதல்ல பீரியட்ஸ்னால் என்ன, குரூப்னா என்ன அப்படின்னு போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு தேவைப்படும். சரிங்களா? நன்றி மாணவர்கள், நன்றி.